நம் லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா கேரளா வெள்ளை பாவக்காய் பக்கோடா. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெருங்காயத்தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, பச்சரிசி மாவு, மிளகாத்தூள், ஜீரகம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை பாவக்காய். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை பாவக்காய் பார்த்திங்கன்னா இதோட தன்மை பார்த்திங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்காது. அதனால தான் நம்ம பக்கோடாவுக்கு இது எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நம்ம பாவக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் இங்கே தமிழ்நாட்டு பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனஸாக அதிக கசப்பு தன்மை இருக்கும். இதில் அந்தளவுக்கு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இது கேரளாவில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் ஒரு சில பகுதியில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது அதிகமாக விளையிறது பார்த்திங்கன்னா கேரளா தான். நாங்கள் பாலக்காடு போயிருந்தோம். இங்கே பாவக்காய் இதுக்கு பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அது சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிட பறித்து கொடுத்தா கூட ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. இதை கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி தாளித்து நம்ம பொரியல் மாதிரி பண்ணால் இன்னும் இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இது பக்கோடா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன செய்யறதுக்குன்னா இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். அப்படியே எல்லா பாவக்காவும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். எல்லா பாவக்காவும் கட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டோம். நல்லா எல்லா உப்புகள் கரைஞ்சிச்சுன்னா எல்லா பக்கமும் அந்த பாவக்காய் ஒரு 15 நிமிஷமாக இருக்கப்ப நல்லா அப்படியே நம்ம அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாவக்காய். இந்த அளவுக்கு போடணும் பாவக்காய். ஏன்னா ரொம்ப ஸ்லைஸாக இருந்தாலும் மாவு அதிகமாக போட்டிங்க. இந்த அளவுக்கு போடுறப்ப தான் இந்த கசப்பு இல்லை, அதனால நம்ம இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கடலை மாவு பாருங்கள், ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுமாதிரி 1/4 கப் அளவுக்கு மொத்தத்துக்கு கடலை மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கப் அளவு அந்த ஒரு கப் அளவில் 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 3/4 கப்பு கடலை மாவு. இது பெருங்காயத்தூள். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் இதுவுமே பார்த்திங்கனாக்கா இது ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த அளவுக்கு வரும். சால்ட்டு தேவையான அளவு. நம்ம ஏன்னா உப்புக்கல் போட்டு நம்ம ஊற வச்சோம் பாருங்கள், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஜீரகம் போட்டுக்கிட்டோம். ஜீரகம் 1 ஸ்பூன். அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரே ஊற்றின வச்சோம்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இது நம்ம கடலை மாவும் போடலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக இந்த பஜ்ஜி மாவுலாம் கடலை வைக்கல அதுவும் போட்டுக்கலாம். இது நம்ம ஜீரகம்லாம் போட்டு விட்டு பறிக்கிறது. அதில் கருவேப்பிலை, நல்லா கருவேப்பிலை நம்ம உருவி போட்டுக்கணும். அதோட சேர்த்து நம்ம அந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சட்டியில் வடைச்சிட்டோம், ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் காஞ்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா போட்டோம். ஒரு மிதமான தீயில் இருந்தால் போதும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓரளவுக்கு. இன்னும் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் மிதமாக இருந்தாலே போதும்.
எல்லா பக்கம் அப்படியே கேர்ஃபுல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நம்ம விட்டோம்னு வச்சுக்கலாம், அப்புறம் பெரட்டி விட்றப்போ அது துண்டு துண்டாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி, அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக பாருங்கள், அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு உண்மையிலே எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம். எங்கள் வீட்டில் செய்யவே காலியாகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பேஜ் போட்டு எடுக்கிறப்பே அடுத்து 2வது எடுக்கிறதுக்குள்ளே அதில் இருந்து எடுத்தது பூரா காலி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நான் எடுத்துக்கிட்ட பாவக்காய் அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் பேஜ் போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருந்தாலும் சீக்கிரம் நம்ம போடுற வரைக்கும் கூட நல்லா ஏறிட்டு, அப்புறம் போட்டது முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம பாவக்காய் கொஞ்சம் பிடிச்சி வேணும் பாருங்கள். நல்லா வேகட்டும். உங்களுக்கு வெந்ததுக்குன்னா அப்படி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். அது நல்லா மொறு நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பாருங்கள், நல்லா மொறு கொடுக்கும். அது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு அப்படியே வெறுதே சும்மாவே சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வேணும்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் வேணால் நம்ம டச் பண்ணிக்கலாம். அடுத்த பேச்சு ரெடி ஆகுது. இல்லை நம்ம அவ்வளோதான் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் பெரட்டி விடணும். ஆனால் எல்லா பக்கமும் உங்களுக்கு ரெடியாக பாருங்கள், அப்போ தான் ரோஸ்ட் ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு.